ஒரு எமர்ஜென்சி சடனாக நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அது நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவோட ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே கொண்டு போட்டால் இந்த ஏரியாவில் இருக்கீங்க. நீங்கள் திருநெல்வேலிக்கு போனீங்க, தூத்துக்குடி போனீங்க, அங்கே வச்சு ஒரு உங்கள் அப்பா ஒரு பர்சனல் மிஸ் ஆகிட்டு, இல்லை நீங்கள் செல்ஃபோன் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அங்கேருந்து நீங்கள் ஒருத்தர் ஏதாவது தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உடனே 100 கால் பண்ணுங்க. அதுதான் அவசர உதவி. என்ன ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நேராக உடனே என்ன சொல்லுவாங்க, 100 கால் பண்ணுங்க. செல்ஃபோனில் இருந்து 100 கால் வெறும் 100 மட்டும் அடித்தா போதும், 100 கால் பண்ணலாம். சில டைம் கொஞ்சம் பிஸியாகி அதுக்கப்புறம் போகும். ஏன்னா ட்ரை பண்ணோன்னா கிடைக்கலையே அப்படின்னு சொல்லலாம். அது 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கண்ட்ரோலாக உங்களுக்கு சென்னையில் ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் இருக்கிற இடத்த கேட்டுட்டு அது எந்த போலீஸ் நிமிஷத்தில் வருதோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு போலீஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்துடுவாங்க, வரான்னு பார்த்து போவாங்க. ஆனால் ஏற்காப்பில் ஒரு அவசரத்தில் இருப்பார், ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பார், இல்லை குடிச்சு கூட வண்டி ஓடுறாரு. அதெல்லாம் தவறு. நம்ம கூட ஓட்டுற சில பேர் ஓட்டுறாங்க. சரிங்களா? அப்படி யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது சொல்லுவாங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓடக்கூடாது, போலீஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஃபைன் போடுவாங்க, வண்டியெல்லாம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. சரிதானா? ஏன்னா இங்கே வந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் 4 பேருக்கு சொன்னால் தான் எல்லாருமே அவேர்னஸ் ஆகும். சரிதானா? உங்கள் வீட்டில் யாராட்டும் உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணன் தம்பியிலோ யாராட்டும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினாங்கன்னா லைசன்ஸ் எடுத்து தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் யாராவது 2 வீலர் அந்த கேஸில் சேர்த்து அவங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. உங்கள் அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் பனிஷ்மெண்ட்டு. அதனால் உங்கள் வீட்டில் லைசன்ஸ் இருக்கிறவங்க வண்டி ஓட்டுறவங்கள லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்ட சொல்லணும். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் தான் போகிறோம், அதனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடாது. சில டைமில் போலீஸ் கூட போகிறாங்க, அது இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் அவங்களும் தவறு தான். சரிதானா? அதுவும் எமர்ஜென்சி டக்குன்னு இங்கேருந்து இந்த பக்கத்தில் பஜார் போகிறாங்க, ஹெல்மெட் வண்டியில் இருக்கும். அதை பற்றி தெரியுமா? க்ரீன் நினச்சணும், ரெட்டுன்னு நினச்சணும், சரி எல்லோ போட்டுருக்காங்க அப்படின்னா வண்டி போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ எல்லோ லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், பழக்கமாகவே ஸ்பீடை குறைச்சிட்டு எப்போனாலும் ரெட்டு வரும். மேக்ஸிமம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரீனில் இருக்கும், க்ரீன்லேருந்து ஆரஞ்சு ஆகும், ஆரஞ்சுலேருந்து ரெட் ஆகும். சரியா? அதை வண்டி முதல்ல போய்கிட்டு இருக்கும். அப்புறம் அவேர்னஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அடுத்தால ரெட்டு போட போகிறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுத்து அலர்ட் பண்ணுறது தான் அந்த ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு கூட போட்டாலே நமக்கு ஒரு 10 அடி தூரத்தில் வரமோ ஆரஞ்சு எரியுதுனாலே நம்ம என்ன செய்யணும், வேகத்தை குறைச்சி போனாலும் மேக்ஸிமம் இதே மாதிரி 2 ஜெயில் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தற்சமயத்துக்கு நம்ம ஒரு தப்பு பண்ணி ஒருத்தரை கூட்டு வந்தாங்க அப்படின்னா இதில் வச்சுருப்பாங்க. படத்தில் காட்டுற மாதிரி இதுலேயே வச்சுருக்க மாட்டாங்க. சரி, படத்தில் வந்து காட்டுவாங்க இங்கேயே அடைச்சி போடுறாங்க, அப்படி கிடையாது. சரிதானா? ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவரை வந்து ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா போய் விசாரிப்பாங்க. போலீஸ் வந்து நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மனு கொடுத்தீங்க, ஒரு தப்பு போடுறது பிரச்சனை இருக்குது, மனு கொடுக்குறீங்க. மனு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி தருவாங்க. 2014 இருந்து டோட்டல் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வந்துருச்சு. இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இப்போ நீங்கள் கொடுக்குற பெட்டிஷன்ஸ் எல்லாமே சிஎஸ்ஆர் ஆனாலும் சரி, எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, கம்ப்யூட்டர்லேயே வந்துருச்சு. நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்டேஷன் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிதானா? அதனால் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சு, எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு. அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த மனுவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கிறத நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிதானா? அதனால் இப்போ எல்லா ஸ்டேஷனுக்கு போனேன்னாலும் இந்த மாதிரி செல் 2 இருக்கும். 2 எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஒன்று ஆண்களுக்கு, ஒன்று பெண்களுக்காக வச்சுருக்காங்க. சரியா? எந்த போலீஸ் எந்த ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்தாலும் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் ஒரு 24 hours தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் பிடிச்சி போகிறாங்க. ஒவ்வொரு தாலுகாலையும் ஒவ்வொரு நீதிமன்றம் இருக்கும். அந்த நீதிமன்றத்தை கொண்டு அவங்கள வந்து ஆஜர்படுத்துவாங்க. அங்கே கொண்டு அங்கே இருக்கிற நீதிபதிக்கிட்ட அவங்க நடுவர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க ஜெயிலில் அடைக்கிறதா இல்லை வெளியே விடுறதான்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. சரிதானா? இதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்தாங்க அப்படின்னா நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா 2 செய்வாங்க. ஒன்று, நீங்கள் கொடுத்த மனுவை போலீஸ் வாங்கி அங்கே இருக்கிற நீதிபதி அவங்க வெளியே விடுறதா வெளியே உள்ள வச்சுருதா அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. இல்லை தப்பு வெளியே தப்பாக பண்ணிட்டாங்கன்னா ஜெயிலில் அடைச்சிக்கணும். சரியா? இப்போ நமக்கு எங்கெல்லாம் ஜெயில் இருக்குது அப்படின்னா, இப்போ பக்கத்தில் சிறுவைகுண்டத்தில் ஒரு ஜெயில் இருக்குது, அதுக்கடுத்தால பேரூரில் ஒரு ஜெயில் இருக்குது, கோயில்பட்டியில் ஒரு ஜெயில் இருக்குது. நம்ம மாவட்டத்தில் 3 இடத்துல ஜெயில் இருக்குது. சரி, திருச்செந்தூரில் முன்னாடி இருந்துச்சு, அது இப்போ வந்து அதை கட்டுமானம் பண்ணியிருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம மாவட்டத்தில் 3 இடத்துல ஜெயில் இருக்குது. இருக்கிறதுலே பெரிய ஜெயில் வந்து இன்னும் பக்கத்தில் எங்கே இருக்குது, வேறு படத்தில் பார்த்து எங்கே இருக்குது, பாளையம். சரிதானா? இது இன்னும் பக்கத்தில் பேராவூர்லேயும் பெரிய ஜெயில் தான், இருந்தாலும் இருக்கிறதுல நம்ம பழக்கப்பட்டதில் பாளையம் மட்டும் பெரிய ஜெயில். சரிதானா?
இது வந்து இன்புட் சார் சரிங்களா. அதே மாதிரி இது வந்து மைக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் இதில் இருக்க படத்தெல்லாம் பார்த்துருப்பேன் வாயை பிடிச்சி பேசுவாங்கல்ல, இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே பேசுவாங்க. டிஸ்ட்ரிக்டில் எந்த தகவல் நடந்தாலும் ஒரு தப்பு நடக்குது, இப்போ வந்து உதாரணத்துக்கு மணிநகரில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒருத்தர் இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நினச்சி அங்கே இருக்கிற ஒரு ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி சார் அந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, இந்த மைக்கில் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற ஒரு கேட்டு சொல்லுவார் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இடிச்சிட்டு ஒரு நிற்காமல் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரவுண்ட்ஸில் இருக்கிற எஸ்ஐஸ் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து எல்லாருமே இந்த வாக்கி டாக்கின்னு வச்சுருப்பாங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்களாம்மா? பார்த்தீங்களா?